என் அருமை தம்பி தங்கள் நினைவைத்துக் கொள்ளணும். என் தம்பி தபு சங்கர் தான் எழுதுவான், திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன், திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான், திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். புரியுதா? புரியுதா உனக்கு? ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன். இது பெரியார் மண், வெட்டி கடத்து, இது திராவிடம். இது தமிழர் மண், கட்டி காப்பாத்து, இது தமிழ் தேசியம். புரியுதா உனக்கு? ரெண்டு கோட்பாடு. இதுவும் தபு சங்கர் என் தம்பி எழுதுனதுதான், உட்கார்ந்து இருக்கான். அதனால இனிமே திராவிடன் திருடன் ரெண்டுல எவன் வந்தாலும் திருடா நீ கொஞ்ச நேரம் இருப்பான்னு முதல்ல திராவிடனை சாத்திரு. இப்ப இந்த தேர்தலில் நல்ல வாய்ப்பு இருக்கு, போட்டு தள்ளிரு. புரியுதா உங்களுக்கு? திராவிடனை முதல் அடி, திருடனை அப்புறம் அடி. எனவே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள், என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த களத்திலே நின்று போராடுகிறார்கள். யார் யார் எத்தனை ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பதை சான்றுகளோடு எங்கள் அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் வைத்திருக்கார்கள். என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த இதை இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை. இராணுவத்திற்கென்று சில ரகசியங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது வந்த பிறகு, அதாவது என் பங்காளி சொல்ற மாதிரி ஒரு ஆனார், அது ஆனார் உங்களுக்கு தெரியாத இபிகோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் அது வந்த பிறகு நம்முடைய வேலையை செய்து. அதனால பஞ்சமர் நில மீட்புக்காக போராடி உயிரை நீத்த ஜான் தாமஸ், நம்முடைய ஏழுமலை, அந்த வீரர்களினுடைய ஈகம் வீண் போயிடக்கூடாது, அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாகிடக்கூடாது. இந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும், ஆதி தமிழ் பிள்ளைகள் கல்வி அறிவு பெற்று மேம்பட வேண்டும் அவர்களுக்கு என்று கனவு கண்ட அந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீரனுடைய கனவு வீணாகிவிடக்கூடாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய கடமையில் மிக முதன்மையான கடமை, நமக்கு சொந்தமான நிலத்தை, நமக்கு உரிய நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம், அதை மீட்பது நமது கடமையில் மிக முதன்மையான கடமை என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தேவேந்திரகுல மக்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள், தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்கள் என்ற கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இந்த நிலத்திலே முன்வைத்து போராடப்படுகிறது. மக்களின் மன உணர்வில் இருந்துதான் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் நாடெங்கிலும் இந்த கருத்தை வலியுறுத்தி கூட்டங்களும் போராட்டங்களும் செய்து வருகிறோம். முதலில் பள்ளர்கள் என்று குறிப்பிடுவதை மிக்க எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தவனும் இந்த மகன்தான். போராடியது நான், வாக்கை அறுவடை செய்தது பாரதிய ஜனதா. நீங்கள் தேவேந்திரர், நான் நரேந்திரன் என்று பேசி வாக்கை அறுவடை செய்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது பள்ளர்கள் என்பது இழி சொல்ல அல்ல. பள்ளு என்றால் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உழவு என்று பொருள். 92 பல்லு இருக்குது. முக்கூட திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய முக்கூடர் பல்லு எல்லாம் இருக்கு. பல்லு என்றால் உழவு. அப்ப பள்ள நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நம் மூன்றாவது நிலமான மருத நிலத்தில் வாழ வரும்போது அங்கே நதி இருக்குது, ஆற கண்ட இடத்தில் தங்கி வாழலாம், நமக்கான உணவுப் பொருளை விளைய வைத்து வாழலாம் என்ற முடிவெடுக்கும் போது அங்குதான் வேளாண்மை செய்ய தொடங்குறோம். மேட்டு பகுதியில் வீடு கட்டி வாழுகிறோம், அது நகரமாகுது. அங்கிருந்தான் நாகரிகம் என்ற சொல் வருது. பள்ள நிலத்தில் வேளாண்மை செய்கிறோம், அதனால் நம் பள்ளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் என்பது நாம் வேளாளர்கள் என்பதுதான், உழவர் குடி என்பதுதான் அது.
அதனால்தான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அறிவியுங்கள் என்று கேட்டார்கள். இன்று பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று நாம் போராடுகிறோம் என்பது என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு, என்னை தாழ்த்தி வைப்பதற்கு நீ யார்? தமிழ் தேசிய பிள்ளைகள், தமிழர்கள் நாங்கள். இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், என் முன்னாடி நிற்கிறவன் என் உடன் பிறந்தவன், என் இன சொந்தம் தாழ்த்தப்பட்டவன் என்றால் அங்கே என் இனம் தாழ்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவேந்திரன் தாழ்த்தப்பட்டவன் என்றால் என் தமிழ் பேரினம் தாழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் சின்னம் கொள்கிறோம். அங்கே என் தாய்மொழி தமிழ் தாழ்த்தப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நாங்கள் பெருமைக்குரியவன். ஏன்? ஆகச் சிறந்த இனம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள். உலகில் முதலாக பண்பட்டு நாகரிகம் அடைந்த இனத்தின் மக்கள். உலகின் முதல் மொழி தமிழ், அது என் மொழி. உலகில் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ்றான், முருகனின் தமிழ்றான். என் மூதாதைகள், என் ஈரை, என் கடவுள் பேசிய மொழி தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். அந்த தமிழின் பேரன்பு மிக்க தாய் தமிழ். அவன் மகளில் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் என் இனம் தாழுது, என் தமிழ் தாழ்கிறா. அதை மான தமிழச்சி மாறே பால் குடித்த எந்த மகனும் ஏற்க மாட்டான், எந்த மகனும் ஏற்கல. அதனால் எதிர்க்கிற பட்டியல் என்று தூக்குடா, என்னைய தூக்குடா, வெள்ளடா வெள்ளடா. தேவேந்திரன் என்னைய பட்டியலிருந்து வெளியிடு. உனக்கான அந்த எஸ்சி, அந்த சலுகை வேண்டாம். எனக்கு வேண்டியது உரிமை. இந்த நிலத்தில் இது நாடு, என் நாடு. என் நாட்டில் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. என் உரிமை என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என்னது? அதை எஸ்சியில வச்சு கொடுக்காத, பிசிலயோ எம்பிசிலயோ வச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. பேக்வர்டு, மோஸ்ட் பேக்வர்டு வச்சு கொடுற. இங்க என்ன கொடுக்குறியோ அதை அங்க வச்சு கொடுற. ஏய், இங்க உட்கார்ந்து சாப்பிடுற சோற அங்க உட்கார்ந்து போடுற, அவ்வளவுதானடா. இடஒதுக்கீடு கொடுக்கிறவன் நீ யாரா? நாயே, நீ உட்கார்ந்து இருக்கடமே. நான் போட்ட பிச்சடா, நான் போட்ட பிச்சடா. என் ஆத்தால் அப்பனும் இங்க கூடி இருக்கிற என் ரத்த சொந்தங்கள், என் மாமச்சன், சித்தப்பன், பெரியப்ப, என் தாத்தன், பாட்டன், என் பரம்பரை போட்ட பிச்சடா. நீ இருக்கிற நாற்காலி, நீ இருக்க இடம்.